இன்னைக்கு வீடியோல நாம IQoo Neo 10 Pro உடைய pre-reservation ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி Samsung உடைய சில ஸ்மார்ட் போன்ஸ்க்கு இப்ப ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட் பண்றாங்க. சோ என்ன டிவைஸ் அப்படின்றத பாப்போம். அண்ட் OnePlus 13 இதோட அபிஷியல் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிசைன்லாம் வெளில வந்திருக்கு. இது போக HyperOS 2.0 கான ஃபோன் லிஸ்ட் என்னென்ன அப்படின்ற மாதிரினா எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்க போகுது. எல்லாத்த பத்தியும் ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இது டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட் 25. சோ ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன்ல வரக்கூடிய ஆஃபர்ஸ் பத்திலாம் ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக நம்ம டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா Day2Day Offer அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஆஃபர்ஸை பற்றி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சேனலுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இந்த Samsung Galaxy S25 சீரிஸை பற்றின அப்டேட்லாம் நம்ம நிறையவே ஆல்ரெடி லாஸ்ட் டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட்லாம் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கோம். Snapdragon 888 தான் கொண்டு வர போகிறாங்க. ஜனவரி மாதம் மோஸ்ட்லி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை Geekbench வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃப்கோர்ஸ் நமக்கு Snapdragon 888 தான் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. பட் இதோட சிங்கிள் கோர் என்ன மல்டி கோர் என்ன அப்படின்ற அந்த டீடைல்லாம் வெளில வந்திருக்கு. ஸோ சிங்கிள் கோர் பார்க்கும்போது 2481 சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் 8658 ஸ்கோர் வந்திருக்கதா சொல்றாங்க. ஸோ Snapdragon 888 அந்த ப்ராசரோட தான் வரப்போகுது. மோஸ்ட்லி ஜனவரி மாதம் இந்த சீரிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி Samsung உடைய சில டிவைசஸ்க்கு ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 31 இந்த வருஷம் எண்டு வரைக்கும் நடக்க போகுது. என்ன டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S21 சீரிஸ். ஸோ அந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் யாராவது வச்சிருக்கீங்க, மெயினாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி 3 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீயாக போய்ட்டு ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து மெயினாக உங்களுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் ஃபோனில் எதுவும் இருக்கக்கூடாது, வாட்டர் டேமேஜும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு ஒத்து போகுது. உங்கள் டிவைஸ்க்கு ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. டிசம்பர் 31 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அதனால் யாராவது சாம்சங் டிவைஸ் இந்த டிவைஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் சாம்சங் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கூகுளோட இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சரை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இது என்ன அப்படின்னா இமெயில் அட்ரஸ் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர். ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அனுப்பக்கூடிய மெயில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லும். பட் அதை வந்து ஹைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து அடுத்ததாக இமெயிலில் கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்களா இப்போதைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் ஷோ பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை ஹைட் பண்ணி இமெயில் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் வரப்போகுதான். Oppo Reno 13 சீரிஸ் உடைய டிசைன் வந்து இப்போ வெளில லீக் ஆயிருக்கு. ஆக்சுவலி சில லீக்டு இமேஜஸ்லாம் வெளில வந்திருக்கு. அந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது சிமிலராக iPhone 12 சீரிஸ் உடைய டிசைன் அந்த லுக் மாதிரியே இந்த Oppo Reno 13 சீரிஸ் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு பாக்ஸியான ஸ்டைலில் இந்த சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாக அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரினா அந்த ஃபீச்சர்ஸுமே இந்த Oppo Reno 13 சீரிஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Oppo Reno 13 சீரிஸ் டிசைன் வைஸ் லுக் வைஸ் இருக்க போகுது. கூகுள் மேப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சில புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் லொக்கேஷனை சர்ச் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணி அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது போக நம்மளுடைய ரூட்டை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் வெதர் அலர்ட் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து கூகுள் மேப்பில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஃபீச்சராக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. HMD கிட்ட இருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் லான்ச் ஆக மாட்டேது. அந்த வகையில் HMD கிட்ட இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா HMD Pulse 2 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸ் டிசைன் நிறைய விஷயங்கள் இப்போ வெளில வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா யூனிசா கூடிய T612 அப்படின்ற ப்ராசஸரோட 5000 mAh பேட்டரி, 6.65 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் செல்ஃபி, 50 மெகாபிக்சல் ரியர் மாதிரியான இந்த ஃபீச்சரோட ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக 10,000 ரேஞ்சுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ HMD கிட்ட இருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்கில் இருக்குது. அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அடுத்த மார்க்கெட்டில் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் iOS 18.1 பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ரீபூட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் வச்சிருக்கீங்க, அந்த ஐஃபோன் வந்து ஒரு 72 மணி நேரத்துக்கு வந்து லாக்லேயே இருக்குது, அன்லாக் பண்ணாமல் லாக்லேயே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸ் வந்து ரீபூட் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் என்கிரிப்ட் ஆகிட்டு சிப்செட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் யாராவது உங்கள் ஃபோனை திருடிட்டு போயிட்டு அந்த ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் ஒரு 72 மணி நேரத்துக்கு லாக்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிட்டு சிப்செட்டில் என்கிரிப்ட் ஆகிடும். ஈஸியாக அவங்களால டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு ஃபீச்சரை வந்து iOS 18.1 எடுத்துகிட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த iOS 18.1 அப்டேட் வந்திருக்கோ அவங்களுக்குலாம் இந்த ஃபீச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ ஐஃபோன் சொல்லியிருக்காங்க. Xiaomi உடைய Android 15 பேஸ்டு HyperOS 2.0 அப்டேட்டை வந்து இப்போ ஆக்சுவலி ரீசெண்டாக தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து அடுத்ததாக என்னென்ன டிவைசஸ்க்கு எப்போ ரோல் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரினா அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலாக Xiaomi உடைய மிக்ஸ் ஃபிளிப், Xiaomi உடைய 14 சீரிஸ், Redmi Note 13 சீரிஸ், Poco X6, F6, M6 மாதிரியான இந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் லிஸ்டிங் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி அதை தொடர்ந்து அடுத்து டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெட்யூலாக Xiaomi உடைய 13 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன், 12 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன், Redmi Note 12 சீரிஸ், Poco உடைய அந்த C
சீரிஸ் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு தான் ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நவம்பர் அண்ட் டிசம்பரில் அடுத்தடுத்து Xiaomi அண்ட் Poco ஸ்மார்ட் ஃபோனுக்கு HyperOS 2.0க்கான அப்டேட்டை வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய Gemini உங்களுடைய ஆப்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஆப்ஸில் ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் கூகுள் கேலண்டர் ஆப்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த Gemini இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த Gemini ஹெல்ப் மூலியமாக ப்ராம்ப்ட் மூலியமாக நம்மளுடைய ஈவெண்ட்டை வந்து நம்ம அதில் கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கூகுள் கேலண்டர் ஆப்லையும் Gemini இன்டெகிரேட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். Realme Narzo 70 சீரிஸில் அடுத்ததாக இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஆல்ரெடி Narzo 70 சீரிஸில் ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட இருக்குது. இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதான். Realme Narzo 70 Curve அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ கர்வ்டு டிஸ்பிளேவோட வரப்போகுது. Narzo சீரிஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் எடுத்து ரீபிராண்ட் பண்ணி அதே ஃபீச்சரில் கர்வ்டு டிஸ்பிளேவை மட்டும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை இப்போ வெளில டிப் பண்ணியிருக்காங்க. BSNL பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 599 ரூபாய்க்கான பிளான். ஸோ இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணும்போது 84 நாளுக்கான வேலிடிட்டி, டெய்லி 3 ஜிபிக்கான டேட்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு புது பிளானை இப்போ BSNL கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ BSNL யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளானை யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதே மாதிரி ஜியோவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 11 ரூபா பிளான் கொண்டு வந்தாங்க. ஸோ 11 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 ஜிபிக்கான டேட்டா 1 மணி நேரத்துக்கான வேலிடிட்டியோட அந்த பிளானை வேணாலும் ஜியோ யூசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜியோ அவங்களுடைய புது ஓடிடி பிளாட்ஃபார்ம் Jio Star அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் Disney+ Hotstarரோட சேர்ந்து அவங்க மெர்ஜ் பண்ணி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற நியூஸை லாஸ்ட் டெக் எக்ஸ்பிரஸில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த Jio Starருடைய பிளான் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத இப்போ அஃபிஷியலாக ஜியோ சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸாக பார்த்தீங்கன்னா 15 ரூபாலேருந்து பிளானில் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணுவாங்க. போக போக ப்ரைஸ் விலையெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. பட் நிறைய பிளான்ஸ் இருக்குது, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இந்த மாதிரியான பிளான் ஸ்ட்ரக்சரில் Jio Starக்கான புது ஓடிடி பிளாட்ஃபார்மை இப்போ ஜியோ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓப்பன் ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சரை வந்து ஜனவரி 2025 கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான பிளானில் இருக்காங்களாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஏஐ ஏஜென்ட்டுடைய ஹெல்ப் மூலிமா நீங்கள் கோடிங்லாம் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டைமிங்கில் ஏதாவது ஒரு டிக்கெட்டை புக் பண்ணும், பட் அந்த டைமிங்கில் உங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா இந்த ஏஐ ஏஜென்ட்டுடைய ஹெல்ப் மூலிமா அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து இப்போதைக்கு ஜனவரி 2025 கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான பிளானில் ஓப்பன் ஏஐ இருக்காங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா ஏஐ இப்போ வந்து சேஃப்டி டூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபீச்சர் வந்து ஆப்ஷனலாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டூலை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த டூல் எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ ஆன்லைனில் எக்கச்சக்கமான ஸ்கேம் வருது. மெயினாக இந்த ஸ்பேம் கால் வழியாக நமக்கு நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஸ் வழியாகவும் நிறைய ஸ்கேம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இதை ஆன் பண்ணிக்கும் போது நம்ம மொபைலில் கால் பேசும்போது அந்த காலில் பேசக்கூடியவங்க என்ன டேட்டா பேசுகிறாங்க, என்ன விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அதன் மூலியமாக அது வந்து ஸ்கேமா இல்லை ஒரிஜினலா அப்படின்றத ஃபைன் பண்ணி சொல்லும்னு சொல்கிறாங்க. இது போக நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஸுடைய பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அது வந்து ஒரிஜினலா இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது டேட்டா திருடிட்டு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபைன் பண்ணி சொல்லும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரை வந்து ஏஐ பவர்டாக கூகுள் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யூடியூப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்க்ரோல் கெஸ்டரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வெர்டிகலாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம்ல, அதே மாதிரி நார்மல் வீடியோஸையும் ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த வீடியோஸை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி அடுத்தடுத்த அப்டேட்ஸில் இந்த மாதிரியான விஷயங்களும் யூடியூப் ஆப்பில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்த் பாஸ் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் படி இந்தியாவில் காமனாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு 10 பாப்புலரான பாஸ்வேர்டு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 123456 இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது போக பாஸ்வேர்டு அப்படின்ற பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 12345678 அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் தான் அதிகமாக காமனாக இந்தியாவில் அதிகமாக பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். வாட்ஸ்அப்பில் புது மெசேஜ் டிராஃப்ட் ஃபீச்சரை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம அன்ஃபினிஷ்டு மெசேஜஸ் இருக்கும்ல, நம்ம ஏதாவது மெசேஜ் ட்ரை பண்ணிட்டு இருப்போம், சடனாக நம்ம வாட்ஸ்அப் விட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரினா அன்ஃபினிஷ்டு மெசேஜஸ்லாம் வாட்ஸ்அப் சேட் லிஸ்ட்லேயே ஒரு லேபிள் மாதிரி டாப்பில் ஷோ ஆகும்னு சொல்கிறோம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த அன்ஃபினிஷ்டு மெசேஜை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ சொல்லுவோம். OnePlus 13 and 13R உடைய டிசைன் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சில டிஃப்ரெண்ட் கேசஸ் உடைய லுக்கோட சேர்த்து இதோட கலர் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒயிட், ப்ளூ, பிளாக் அப்படின்ற மாதிரியான 3 கலர் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக வயர்லெஸ் சார்ஜிங்கும் OnePlus 13ல் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 13Rல் இருக்குமா அப்படின்றத பற்றி தெரியல. இது போக பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா மாடல் பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மாடல் இருக்குது. அண்ட் இதில் 3 கேமரா இருக்குது. அண்ட் அந்த 3 கேமரா என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பிரைமரியாக 50 மெகா பிக்சல், சோனியுடைய லைட் 808 அப்படின்ற சென்சார்
சென்சார் இருக்க போகுது. இது போக ஒரு 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அப்படின்ற மாதிரியான இந்த கேமரா செட்டப்போட இந்த OnePlus 13 சீரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கூடிய சீக்கிரம் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. IQoo Neo 10 சீரிஸை கூடிய சீக்கிரம் சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டை போன டெக் எக்ஸ்பிரஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த IQoo Neo 10 சீரிஸுடைய ப்ரீ ரிசர்வேஷனை சைனாவில் இப்போ பிகின் பண்ணியிருக்காங்க. சைனாவில் ப்ரீ ரிசர்வேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. மற்றபடி இந்த IQoo Neo 10 சீரிஸில் ஒரு புது கலர் ஆப்ஷன் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலரை கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு புது கலர் ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த IQoo Neo 10 சீரிஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. IQoo Neo 10, 10 Pro அப்படின்ற நேமில் இருக்க போகுது. இதில் IQoo Neo 10 பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 பவர் பண்ணியும், IQoo Neo 10 Pro பார்த்தீங்கன்னா Dimensity 9400 சிப்ஸையும் பவர் பண்ணி 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கூடிய சீக்கிரம் சைனா மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றத பற்றின அப்டேட்லாம் இப்போதைக்கு இல்லை. அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த டெக் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் இதெல்லாம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் உங்களுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த நியூஸ் இந்த அப்டேட்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டும்.